மருதமலை இயற்கை அழகும் ஆன்மீக புனிதமும் கலந்த தலம். இத்தலம் முருகனின் 7ஆம் படைவீடாக கருதப்படுகிறது. இங்கு வாழ்ந்தவர் பாம்பாட்டி சித்தர். பாம்பாட்டி சித்தர் சிறுவயதிலிருந்தே பாம்புகளை கையாளும் திறமையுடையவர். விஷமுள்ள பாம்புகளை கூட பயமின்றி பிடித்து அவற்றின் விஷத்தை நீக்கி பாம்பு கடிக்கு மருந்து தயாரித்து மக்களை காப்பாற்றியவர். இதனால் மக்கள் அவரை பாம்பு வைத்தியர் என அழைத்தனர். ஒரு நாள் அரிய நாகரத்தின பாம்பை தேடி பாம்பாட்டி சித்தர் மருதமலைக்கு வந்தார். அப்பொழுது அங்கு தவம் செய்த சட்டை முனிவர் அவருக்கு காட்சி தந்தார். அவர் கூறிய வார்த்தைகள் சித்தரின் வாழ்க்கையை மாற்றியது. உடலுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் பாம்பை, அதாவது குண்டலினி சக்தியை எழுப்புவதே மனித பிறவியின் உண்மை பயன். வெளியில் அலைந்து பாம்புகளை தேடுவது வீண் முயற்சியே. இந்த வார்த்தைகள் பாம்பாட்டி சித்தரின் உள்ளத்தில் ஆழமாக பதிந்தன. அதன் பின் அவர் எந்த உயிரையும் துன்புறுத்தக்கூடாது என்ற முடிவை எடுத்தார். பாம்பாட்டி சித்தர் மருதமலையில் தங்கி முருகப்பெருமானை தியானித்தார். அவரது அன்பும் பக்தியும் கண்டு மகிழ்ந்த முருகன் வள்ளி மற்றும் தெய்வானை அம்மன்களுடன் சித்தருக்கு காட்சி தந்து ஞான உபதேசம் வழங்கினார். இதனால் பக்தர்கள் அவரை மருதமலை மாமணி என போற்றத் தொடங்கினர். பாம்பாட்டி சித்தர் முருகனுக்காக தனிப்பட்ட சிலையை உருவாக்கி அர்ப்பணித்தார். அந்த சிலையை இன்றும் கோயிலின் மூலஸ்தானத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இங்கு முருகன் தினமும் ராஜ அலங்காரம், விபூதி காப்பு, சந்தன காப்பு என 3 விதமான அலங்காரங்களுடன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இவற்றில் அர்த்தஜாம பூஜை நேரத்தில் மட்டும் முருகன் எவ்வித ஆபரணமும் இன்றி வெள்ளை வேட்டி மட்டும் அணிந்த தண்டாயுதபாணி வடிவில் தரிசனமளிக்கிறார். மலைக்குள் உள்ள ஒரு சிறிய குகையில் பாம்பாட்டி சித்தர் சன்னதி உள்ளது. இன்றும் அவர் இங்கு முருகனுக்கு பூஜை செய்வதாக கூறப்படுகிறது. அங்கு தினமும் ஒரு பாத்திரத்தில் பால் வைக்கப்படுகிறது. மறுநாள் அதில் பால் குறைந்திருப்பதை காணலாம். அந்த பாலை சித்தர் முருகனுக்கு அபிஷேகம் செய்து பூஜை செய்கிறார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. முருகனின் வாகனம் பொதுவாக மயில் என்றாலும் சில ஊர்களில், குறிப்பாக விழா காலங்களில், முருகனை குதிரையில் எழுந்தருளச் செய்வர். இதற்கு காரணம், முன்னொரு காலத்தில் சில திருடர்கள் கோயிலில் புகுந்து புனித பொருட்களை பறித்து சென்றனர். அப்போது முருகன் குதிரை மீது தோன்றி வேகமாக சென்று திருடர்களை நிறுத்தி திருடிய பொருட்களை மீண்டும் கோயிலுக்கு கொண்டு வந்து வைத்தார். குற்றம் செய்த அந்த திருடர்களை பாறையாக மாற்றிவிட்டார். முருகன் குதிரையில் வேகமாக செல்லும் போது குதிரையின் குளம்புகள் மண்ணில் ஆழமாக பதிந்ததால் ஒரு பள்ளம் உருவானது. அந்த குளம்பு தடம் இன்னும் மலையின் பாதையில் உள்ள ஒரு பாறையில் காணப்படுகிறது. அதனால் அந்த கல்லை குதிரை குளம்பு கல் என அழைக்கிறார்கள்.